ஏய் நாத்து, என்ன தலையில இடி வந்த மாதிரி இருக்கு? எப்பவுமே கலகலன்னு இருப்பியே. அது ஏன் கேக்குறீங்க அண்ணி? சரி, அப்ப நான் கேட்கல. மருமோளே நீ கேட்கணும். சரிங்க அத்தை, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேன்னா கேட்கறேன். ஏன் அத்தை நாத்துவை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து கூட்டு போறாங்க, அதனால தான் சோகமா இருக்கீங்களோ? இல்ல மருமோளே, உன் நாத்து இங்க இருந்து போல, என் நாத்து ஊர்ல இருந்து வாரலாம். என்ன உங்களுக்கு ஒரு நாத்து இருக்காளா? ஆமா அண்ணி, எங்க அப்பா கூட பிறந்தவ கப்பல் அரிசி ஒருத்தவ இருக்கா, அவ ஊர்ல இருந்து இவ வாரலாம், போன் போட்டு சொன்னா. அட கடவுளே, ஒரு நாத்துவே எங்க சமாளிக்க முடியல, இன்னொரு நாத்து ஊர்ல இருந்து வருதா? அத்தை எனக்கு புரிஞ்சு போச்சு அத்தை, உங்க நாத்துவே இந்த வீட்டுக்கு வராம தடுக்கணும் அதானே? ஆமா மருமோளே, ஆமா அதேதான். அப்போ போனை மட்டும் கொடுங்க. இந்த மருமோளே என்ன? ஹலோ, எங்க மாமியாரோட நாத்தா நீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, ஊர்ல இருந்து வரீங்களா? சரி, இப்பதான் முத எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஆமா மருமோளே, அவளுக்கு இந்த ஊரே தெரியாது, இப்பதான் வீட்டுக்கு முத வரப்போறா. ஏங்க நீங்க எங்க ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். அண்டி, எங்க அத்தை ஊர்ல இருந்து இங்க வரதுக்கு வெறும் 1 மணி நேரம் தான் ஆகும். அது மட்டும் இல்லாத நீங்க வரும்போது குண்டு குழியுமா இருக்கும், பஸ் வேற வராது, ரோடே சரியில்லை. அது மட்டும் இல்லாத போன வாரம் அது மாதிரி தான் ஒரு பஸ் வந்து அந்த